அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கு சிங்கள மொழியில் இந்த அதாவது ஓய்வூதியம் பெற்றவர்களின் ஓய்வூதிய முரண்பாடு, சம்பள முரண்பாடு முரண்பாடுகள் பேசப்பட்டன. அதாவது 1997ஆம் ஆண்டு சுபோதினி அறிக்கைப்படி ஓய்வு பெற்ற எல்லோருக்கும் அந்த சம்பள உயர்வின்படி ஓய்வூதியத்தை வழங்கினால் மிகவும் சிறப்பாக அமையும் என்று நாங்கள் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சரை சந்தித்து எங்களுடைய சம்பள முரண்பாடு காரணமாக ஓய்வூதியர்கள் எதிர்நோக்கின்ற அந்த அந்த ஓய்வூதிய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து, அதாவது தற்போது 20ஆம் ஆண்டுக்கு முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு நிவாரணம் 2027இல் கிடைப்பது போன்றும், அதேபோன்று 1/1/2022 சம்பள உயர்வு பெற்ற அதிபர் ஆசிரியர்களுக்கு கிடைக்கின்ற அந்த கிடைக்கப் போகின்ற ஓய்வூதிய தொகைக்கு ஏற்ற மாதிரி அதற்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் அந்த முரண்பாடு இல்லாமல் அந்த ஓய்வூதிய தொகை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு அந்த உள்நாட்டு அலுவல் அமைச்சரிடம் சந்தித்து கதைத்திருந்தோம். அவரும் அமைச்சரவையில் கதைத்து இது பற்றி முடிவெடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அந்த 31/12/2021க்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைவருக்கும், அதன் பின்னர் ஓய்வு பெற்ற அதிபர் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் ஓய்வூதியத்திற்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கும் இந்த ஓய்வூதிய தொகை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த மீடியாவை ஒழுங்கு செய்த எங்களுடைய பண்டார சார் தலைமையிலான குழுவினருக்கும் இந்த மீடியா குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.